ஹலோ கைஸ், நீங்க எலக்ட்ரானிக்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட்லாம் என்ன, இந்த காம்பவுண்ட் எங்கெங்க யூஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல யாருனா இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளூ கலர்ல, பிளாக் கலர்லன்னு சொல்லிட்டு எல்லோ கலர்ல கலர் கலரா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் அதுன்னு வச்சிருக்கேன். இது என்னென்ன காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டோடைய பின்ஸ் என்னென்ன, இந்த காம்பவுண்ட் எங்க பிளேஸ் பண்றாங்கன்றத ஃபுல்லா பத்தி பார்க்க போறோம். இந்த காம்பனன்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியோமீட்டர். பொட்டென்ஷியோமீட்டர்ல ஒரு டைப்பு ட்ரிம்மர் பொட்டென்ஷியோமீட்டர் ஆர் ட்ரிம் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த காம்பனன்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டியூனிங் பண்ணுறதுக்குலாம் இந்த காம்பனன்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டெஸ்ட்டை வச்சு டியூன் பண்ணாங்களா உங்களுக்கு அதனால கரண்டோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ நிறைய இடத்துல வோல்டேஜ் டிவைடராகவும் யூஸ் பண்ணுவாங்க. 103 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து 10 கிலோ ஓம். ரெசிஸ்டரில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின், செகண்ட் பின், தேர்ட் பின் இருக்கு. ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ், செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் வோல்டேஜ், தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல் டைப், ஆனது வெர்டிகல் டைப்ன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து த்ரூ ஹோல் காம்பவுண்ட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்டிசின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிசின்னு எழுதியிருக்கு. ரெசிஸ்டரில் ஒரு டைப் தான் வந்து இது. இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. ரெசிஸ்டர்னாவே பொலாரிட்டி கிடையாது, இதுக்கும் பொலாரிட்டி கிடையாது. அதனால நீங்கள் இது பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். அதாவது ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் டெம்பரேச்சரில் ஒரு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த என்டிசி வந்து போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் கெப்பாசிட்டர். இந்த டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கெப்பாசிட்டர் வீடியோ சொல்லக்குள்ள இந்த எஸ்எம்டி டைப் கெப்பாசிட்டர்னு விட்டுட்டேன். இதுக்கு பொலாரிட்டின்னு இருக்குது. இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து மைனஸு, அதுக்கு ஆப்போசிட்டான பகுதி ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து பிரிண்டர் சர்க்யூட் போர்டில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்டிங் பண்ணுறப்பையும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து சுவிட்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்செலாம் வந்து பவர் சுவிட்சு. இந்த சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா டெக்டைல் சுவிட்சு, எஸ்எம்டி டைப்பு. இது சுவிட்சு சர்க்யூட்டில் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கோசரம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ ஹோல் டைப்பு. எஸ்எம்டி டைப்பில் நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்க்யூட்டுக்கு கரண்ட் ஃப்ளோயிங் போகிறது வரது அதே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஏசி எதுன்னு டிசியை கன்வெர்ட் பண்ணுறதே இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான். ஸோ இந்த ஒரே காம்பவுண்ட் வச்சு ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கிற பகுதி ப்ளஸ்ஸு, அதுக்கு ஆப்போசிட்டான பகுதி மைனஸு, அனதர் ஒன் கனெக்டிங் அவுட்புட் ப்ளஸ் அவுட்புட் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 4 பின்ஸ் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் இவங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க மேலே. ஸோ உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி லீடை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஹெச்எஃப் 3FAன்னு எழுதிருக்குங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேன்றது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்சு. அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம்னா அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியாக ஆக்ட் ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் ஆகிட்டு சர்க்யூட் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பின்ஸ் இருக்கும். ஸோ சென்டரில் ஒரு பின் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த 5 பின்ஸோட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காயில் 1, காயில் 2, காமன் பின், நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு 5 பின்ஸ் இருக்கும். ஈஸியாக நீங்கள் இந்த இதை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து மோஸ்ட்லி எல்லாரும் எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து நம்ம டிராஃபிக் லைட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் இருக்கும். அந்த இடத்துல இருக்க 7 செக்மெண்ட் டிஸ்பிளே தான். இது வந்து மினி ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பின்ஸ் வந்து இருக்கும். லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த காம்பவுண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆப்டோ கப்ளர். இந்த ஆப்டோ கப்ளர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்லேருந்து அனதர் சர்க்யூட்டுக்கு ஹை வோல்டேஜ் அல்லது நாய்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 பின்ஸ் இருக்கும். இது வந்து த்ரூ ஹோல் டைப்பு. 4 பின்ஸ் எது எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 2 பின் பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு, அனதர் 2 பின் பார்த்தீங்கன்னா எமிட்டர் கலெக்டர். இந்த ஆப்டோ கப்ளர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஐசோலேஷன் பிட்வீன் லோ அண்ட் ஹை வோல்டேஜ் சர்க்யூட் வந்து கரெக்டான வந்து ஃப்ளோ பண்ணுற வைக்கிற இடத்துல இந்த யூஸ் பண்ணுவாங்க. இதை பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டாட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த ஆப்டோ கப்ளருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூஸு. இந்த டைப் ஆஃப் ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டபிள் ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ. ஸோ ஃபியூஸ்னாவே வந்து நமக்கு ஓவர் கரண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடு இருக்குது. அப்படின்னா இது வந்து த்ரூ ஹோல் காம்பனண்ட்.
அதனால இது பொலாரிட்டின்னு கிடையவே கிடையாது ஃபியூஸுக்கு வந்துன்னு. அதனால நீங்கள் எப்படி வேணால் இதை சால்வ் பண்ணலாம் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில். இதுவும் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸ் தான். இந்த டைப் ஆஃப் ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா ரீசெட்டபிள் ஃபியூஸ். ஆனால் இதனுடைய பேக்கேஜ் டைப், இதனுடைய சைஸு எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு இதுவும் த்ரூவல் காம்பவுண்ட் தான். இது வந்து பொலாரிட்டி கிடையாது. உங்களுக்கு 2 லீடும் பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்பரு. ஸோ பிரிண்டட் சர்க்கியூட் போர்டெலாம் ஒரு ட்ராக்லேருந்து அனதர் ட்ராக் கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி ஸ்மால் ஜம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் பொலாரிட்டி கிடையாது. பொலாரிட்டினா ப்ளஸ் மைனஸ் கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். இது வந்து நிறைய பேர் ஐசின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் டிரான்சிஸ்டர், மாஸ்பெட்டு. ஸோ இதனுடைய பார்ட் நம்பரை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து மாறும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்ல போகிற பாருங்க. இது வந்து L7805 சிவின்னு இருக்கா. ஸோ அப்படின்னா இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு அர்த்தம். இதுக்கு வந்து 3 பின்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பின் வந்து இன்புட்டு, செகண்ட் பின் வந்து கிரவுண்டு, லாஸ்ட் பின் வந்து அவுட்புட்டு. அதாவது இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7809 இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் உங்களுக்கு 9 வோல்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக தரும். ஸோ ஆம்பிளிஃபையரில், எஸ்எம்பிஎஸ்ல அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா 7805 போடுவாங்க. இந்த சைடு மேலே டாப்பில் எதுக்கு அலுமினியத்தில் கொடுத்துனுறான்னு பார்த்தாலும், ஸோ இந்த மாதிரி ஹீட் சிங்க்கு இந்த பிளாக் கலராக இருக்குங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க்கு. இந்த ஹீட் சிங்கோட ஸ்க்ரூ வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்ம வோல்டேஜ் தரக்குள்ள இது என்ன ஆகும்னா ஓவர் ஹீட் ஆக கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு தானே ஹீட் சிங்க் தான் கொடுப்பாங்க. மினி ஐசி கூட தானே கொடுப்பாங்க. நீங்கள் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனுடைய மதர் போர்டில் கண்டிப்பாக அந்த ஐசி கூட வந்து ஹீட் சிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீட் சிங்க்னு இருக்குது. ஸோ அது ரெக்குயர்மெண்ட் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஹீட் சிங்க் தனியாக. இதில் இருந்துன்னு நம்மளுடைய வோல்டேஜ் ரெகுலேட்டர் வச்சு நான் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இப்படி வச்சு இதுக்கு மேலே வந்து ஸ்க்ரூ போட்டுருவாங்க. ஐசியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் அந்த ஹீட் சிங்க்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அலுமினியம் வந்து எப்பயுமே வந்து ஹீட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து எஸ்எம்டி டைப்பு. இதனுடைய வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க LM2576ன்னு போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர். என்னடா டிரான்சிஸ்டரும் வோல்டேஜ் ரெகுலேட்டரு அட்ஜஸ்டபிள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. 3 பின்ஸ் வந்து இருக்குது. எமிட்ரு, கலெக்டரு, பேஸ்ன்னு சொல்லிட்டு 880Yன்றது வந்து டிரான்சிஸ்டர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் யாருனா இருந்தால் அவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் நீங்களும் அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.